இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு சம்பாரிச்சா நீங்கள் வந்து ஊர் வாசல்லாம் கட்டினீங்க. ம். அது முக்கியமா துபாய்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய குறைகள்லாம் சொல்கிறீங்களே, சரியா வருமா அதெல்லாம்? அது மாப்பிள இப்போ வெளிநாட்டில் சம்பாரித்து வீடு வாசல் கட்டினது அது இது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆ. அதெல்லாம் அப்போ இப்போலாம் போய் வீடு வாசல் கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டுலாம் போகிறதுக்கு உள்ள தகுந்த நாடுகள்லாம் இப்போதைக்கு இல்லை. படித்தவங்கள நம்ம இதில் கொண்டுட்டு வரல. ஆ. படிக்கலை அப்படின்ட்டா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறானு. அது சரி. இப்போ நம்ம படிக்கலைன்னு வச்சுக்கிடுவேன். ஆ. வெளிநாட்டில் போய் சம்பாரித்து ஆ. ஒரு வீடு வாசலை கட்டிடு அப்படின்னு நினச்சா ஒரு காலம் கட்ட முடியாது. ஏமாச்சு கடனோட வாங்கி வாங்கி போயிட்டு கட்டவே முடியாது. எப்படி சொல்லி அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுற நாடு வந்து சிங்கப்பூராக இருந்தால் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே முடியும் ஓரளவு. சிங்கப்பூராக இருந்தால் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கப்பூருக்கு போனோமாக்க அதுவும் டிஇபியில் போனால் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸு. சிங்கப்பூரில் உள்ள தலைவலி எப்படின்னா டிஇபி அப்புறம் வந்து எஸ் பாஸு இ பாஸு பல பாஸுகளில் இருக்கு மாஸ்டர். ஆமாம், இந்த மாதிரி பல பாஸுகள் டைப்பாக இருக்கும். இந்த இதில் எதில் போனால் சரியா? என்னடா சம்பாரிச்சு நிறைய பேர் நினைப்பாங்க வீடை கட்டிடலாம் கொள்ளலாம் அங்கே போய் சம்பாரிச்சு குறை சொல்கிறீங்களா அந்த நாட்டைண்டு. ஆமாம், அதான் சொல்கிறாங்க எல்லாரும். நீ சொல்கிறத பார்த்தா அதாவது என்னடா கமெண்ட்ல இதில் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறானே. இப்போ நம்ம ஒரு நாட்டுக்கு சம்பாதிக்க போகிறோம். சரி. இப்போ போகிறோம் அப்படின்டா அவங்க வந்து லாபத்தை நம்மள்ட்ட தரல. நாங்கள் கம்பெனி நடத்தினோம்ப்பா, எங்களுக்கு சரி லாபமாக போச்சு, இந்தாங்க அந்த லாப காசு வீட்டை கட்டுங்க, அதுக்காக நம்மளை எடுக்கிறாங்க. எப்படியாவது தரவாட்டா இல்லை அப்படி எடுத்தா பரவாயில்ல. ஆமாம், நம்மளை வச்சு தான் அவங்க சம்பாதிப்பாங்க. இல்லையா? ஆமாம், தொழிலாளியை வச்சு தான் முதலாளி சம்பாதிப்பாங்க. ஆமாம், அதான் நம்ம இயல்பு. அப்போதான் இயல்பு. ஆமாம். அப்போ அவர்கிட்ட வந்து நம்ம அந்த இது கேட்டிருக்காரு, அவருக்கு அந்த புரிதல் இல்லை. கமெண்ட்டில் தான் மாஸ்டர் கேட்டிருக்காரு ரொம்ப. ஆமாம் ஆமாம். அதாவது இப்போ படித்தவங்க இப்போ இதே நாட்டுக்கு உதாரணத்துக்கு இப்போ துபாய் எடுத்துக்கலாம், படித்தவங்க போயிருப்பாங்க, அவங்களுக்கு மாதம் 5 லட்சம் 10 லட்சம் கூட சம்பளம் இருக்கும். இருக்கலாம். இப்போ அவங்க வீடு கட்டுக்கொள்வது அது அவங்க கண் பார்வைக்கு அது அப்படி இருக்கும். படித்தவங்களுக்கு இங்கேயே 10 லட்சம் வாங்கிடலாமா? நம்ம நாட்டில் இருக்குது இப்போ. இருக்கு. அப்போ அவங்க கண் பார்வையில் வேறு. ஆமாம், நான் அந்த சம்பாரிச்சேன் வீடு கட்டினேன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது வந்து நம்மளை மாதிரி ஆளுகள். அதை விளங்கிக்கிறேன். தகுதிக்கு ஏற்படுத்தான் சொல்ல முடியும். நம்ம விளங்கிக்கிறேன் அதை விளங்கிக்கிறேன் அவர். ஆமாம். அதனால் இப்போ இனிமேல் வர காலங்களில் படிக்கலைண்டா சிங்கப்பூரை நோக்கி போயிடணும். படிக்கலைன்னால சரி மாதிரி சிங்கப்பூரில் இந்த ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் 4 மாதம் பார்த்து விட்றாங்களே, அது எப்படி? அதுவும் எஸ் பாஸு இ பாஸு அதுக்கு பெரிய என்டிஎஸ்ஸு அமௌண்ட் பெருசாக வருது மாஸ்டர். அது வேறு வழி இல்லை. ஆனால் ஒன் டைம் கட்டி போயிட்டோம்டா கஷ்டம்தான், சரியான கஷ்டம். நம்மளால வேலை பார்க்கணும் மாஸ்டருங்க. அதுவும் போயிட்டு ஐயையோ முடியலையேன்னு என்னடா மாப்பிள்ள, புத்தி உள்ளவன் பொழைச்சிக்கிடுவான் அப்படின்னு சக்தி உள்ளவன் பொழைச்சிக்கிறோம் மாஸ்டர் சிங்கப்பூரில் போனால். ஆமாம். இப்போலாம் வந்து எப்படின்னா வாய் பேசுகிற புள்ள தான் பொழைச்சிக்கிறான். ஆமாம், வாய் பேசாத வரைக்கும் பொழைக்க முடியாது. உதாரணத்துக்கு உங்களை மாதிரி இப்போ தெரியல, அதுதான் வாய் உள்ள ஜீவன் பொழைச்சிக்கிறேன். இப்போ மாப்பிள்ள நம்ம என்ன செய்யறோம்டா, இப்போ அங்கே போகிறதா இங்கே இருக்கிறதா? இப்போ உதாரணத்துக்கு வந்து சிங்கப்பூருக்கு போனால் குறைஞ்ச ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கு. கட்டலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் சம்பளம் எப்படி 80,000 90,000 அப்படி எய்ம் பண்ணிடலாம். 1 லட்சம் வரைக்கும் வாங்கிடலாம். இப்போ என்ன ஒரு கேள்வி எழும்ப முடியாட்டேன்டா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4 லட்ச ரூபா வச்சுக்குவான். 4 லட்ச ரூபாயை கட்டிட்டு போய் நீ அந்த 4 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு 4 லட்ச ரூபாயை வச்சு இங்கே ஏதாவது ஒரு தொழில் பண்ணி முதலாளியை உட்காந்துடலாம். ஆனால் வந்து லாஸ் ஆகும்போது பயப்படக்கூடாது, தைரியம் வேணும். இப்போ நம்ம அங்கே போயிட்டு வேலை பிடிக்கல, 4 லட்சம் போச்சு, முடிஞ்சில ஓடிந்துரு அன்னைக்கே முடிஞ்சு 4 லட்ச ரூபா கதை முடிஞ்சு. எங்கேயாச்சும் பிஸ்னஸ் போட்டு ஒரு 6 மாதம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் முடியும். ஆமாம், அப்படி லாஸ் ஆனால் சொல்கிறேன். நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் மாப்பிள்ள அன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு தெரியலை. ஆமாம், அன்னைக்குன்னா அந்த முன்னாடி துபாய்க்கு கட்டட வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க. கட்டட வேலை பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இதுகளுக்கு தான் அதிகமாக லேபர் வேலைண்டு. அப்போ உள்ள காலகட்டங்கள் நம்ம சின்ன ஆளுக்க நம்ம நாட்டு நிலவரம் நம்மளுக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாது. ஆமாம், சம்பாதிக்க சிரமமாக இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு வந்து சம்பாதிக்க தான் செய்யலாம். இப்போ மக்கள் உழைப்பு இருக்கணும், உழைப்பு உண்மை நேர்மை எருமை எல்லாம் இதுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நாட்டில் நல்லா சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக அது இல்லாமல் தானே ஓடுறோம். நம்ம என்ன செய்கிறோம், டார்ச்சராக இருக்குது, அதாக இருக்குது, ஒவ்வொரு ஆளுகளுக்கு ஒரு மாதிரி. ஆனால் என்ன கொஞ்சம் தைரியம் வேணும். நம்மளுடைய ஆசையில் நம்ம எல்லாருமே தொழில் பண்ணி தொழிலதிபர்களாக ஆகுங்கிறத நம்ம எண்ணம். அதான் எல்லாரும் ஆகிட்டேன்னா பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் முயற்சியாவது செய்யுங்க, இதையாவது ஒரு தொழில் பண்ணலாம். இப்போ நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்கல நம்ம ஒரு கடை வச்சுருக்கிறோம், இதாக ஓடுது, எத்தனை கடை அடைச்சிருப்போம்.
அதாவது நினைக்கிற பார்க்குறப்ப நமக்கு அந்த ஒரு கூட பெருசுங்கிற மாதிரி காட்டுறோம். தெரியும். ஆனால் வந்து நம்ம லட்சக்கணக்குகள் பார்த்தீங்கன்னா எத்தனை கடையை திறந்து எவ்வளோ நஷ்டப்பட்டு எத்தனை எவ்வளோ கடையை அடைச்சிட்டு இருப்போம். தெருவில் எத்தனை நாள் நின்று அது தெரியாது நிறைய பேருக்கு. தெரியாது. ஆமாம், அது தெரியாது. நம்ம இப்படி வந்துட்டோங்கிறது தெரியும். அதனால தான் இதுக்கு தெரியும். பின்னால் உள்ளது தெரியாது. அதை ஒரு நிறைய நாளைக்கு வழி சொல்லணும். வெளியே உண்மை வழி இருக்காது. எத்தனை கடைகளை நம்ம திறந்துருப்போம். என்ன மாதிரி அடைச்சோம் அதெல்லாம் சொல்லிட்டு அது லாஸ் ஆகுறது ஆகத்தான் அவ்வளோ செய்யும். எவ்வளோ கஷ்டப்பட்டோம் வளர்ச்சியாலும் சரி அங்கே போயிட்டு பட்ட பாடு. அதுக்கு தான் புத்தர் ஒன்று சொல்லியிருக்கிறார் மாப்பிள்ள. இப்போ எப்படி நான் இப்போ இந்த கடலை காட்டுவேன், கடலை இப்போ காமிச்சிட்டியா, இப்போ இதில் என்ன அப்படின்டா, நீந்துங்கள் அல்லது மூழ்குங்கள், ஆஹா கரையில் நின்று பயனில்லை. அடடடடா. எப்படி சரியான வார்த்தை தான் மாஸ்டர். இவ்வளோ சொன்னாரு புத்தர். புத்தரா சித்தரா? புத்தர் சரி சரி, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான். நீந்துங்கள், கரையில் நின்று மூழ்குங்கள். ஆமா, நீந்துங்க கரையில் அல்லது நின்று மூழ்குங்கள். பிரயோஜனம் இல்லை. ஒருத்தன் வந்து ஆ, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னு வச்சுக்கிடுவான். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப ஒரு சின்னதாண்டா ஒரு வடக்கடையை வச்சுக்கிடுவோமா. வடக்கடையை அதாவது வடக்கடையை திறந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பேர் சக்ஸஸ் இல்லை. ஆமாம், அவன் வடக்கடையை திறந்துட்டாலே அவன் சக்ஸஸ் ஆகிட்டான்னு அர்த்தம். அதுதான். அதுக்கப்புறம் இருக்க முயற்சிகள் தான். அதாவது வடக்கடையை துறப்பமா வேணாமான்ட்டு யோசிச்சுக்கிறது. இருக்கிறவன்ட்ட ஃபுல்லாக கேட்பான். ஓதுஞ்சினாப்புல வடையெல்லாம் ஒரு வியாபாரம் பார்க்க கேட்டக்கூடாது. கேட்ட முடிஞ்சு அதுதான் நமக்கு பிடிச்ச தொழிலை வந்து நம்ம செஞ்சிடணும். ஆமாம், செஞ்சு பார்த்து பார்த்து கேட்டோமோ நமக்கு சொன்னாங்க எல்லாம் மாஸ்டர். ஆமாம், வடையெல்லாம் ஒரு வியாபாரம்னு இந்த அவனை பற்றியா வடையை போட்டு அவனுக்கே ஓடாம கிடக்கு. ஒரு பிஸ்னஸ் நீ பண்ண போகிறேன்னு வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு கோழி கடை எடுத்துக்க. ஆமாம், இப்போ நம்ம ரேஞ்சுக்கு அவ்வளோ யோசிப்போம். அப்படிதான் யோசிப்போம். இப்போ ஒரு கோழி கடை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கிடுவேன். மாப்பிள்ள நான் ஒரு கோழி கடை திறக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிடுவேன். இவன் என்னமா செய்வான், ஊரில் வந்து இப்போ ஒரு 10 கோழி கடைன்னா 2 கடை ஓடாமல் இருக்கும், 5 கடை ஓடும். இந்த ஓடாத 2 கடை நம்மளை சொல்லுவான். அவனை பற்றியா திறந்தான் தவிர சும்மா காத்து வாங்குது, அவன் திறந்து அடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், வேற ஏதாவது பாடுறா அப்படின்னு. அதோட கோழி கடை வியாபாரமே முடிஞ்சிடும். சரி, கருத்து கேட்கக்கூடாது மாஸ்டர். இல்லை, கேட்கவே கூடாது. கேட்டேன்னா முடிஞ்சிச்சு. எந்த அளவுக்கு வியாபாரம் மாஸ்டர்? இப்போ ஒரு சுண்டல் வியாபாரம்னு வச்சுக்கோவேன். உதாரணத்துக்கு ஒரு சுண்டல், நான் ஒரு சுண்டல் வியாபாரம் விற்க போகிறேன். ஒரு கடல் ஓரமாக போய் விற்போம் அப்படின்னு ஒரு முடிவு. ஏற்கனவே 2 பேர் விற்றாங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. போய் நீ போய் விற்க போறியாங்க சுண்டல், போய் பொழப்பா பாடுறா, இல்லைன்னா வேலைக்கு போடாங்க வாங்கி. சார் நம்மளோட முயற்சியான உதாரணம் அந்த கடலை பருப்பு வித்தாப்பில் இல்லை, நிலக்கடலை வறுத்து வித்து அவர் வீடு கட்டார் மாஸ்டர். ஒரு சாதாரண ஒரு டின்னில் கொண்டு வர அமுல் ஸ்ப்ரே டின்னு. அதை விட டீ கடையில் டீ மாஸ்டரு இங்கேயே இருந்தாப்புல, அவர் இங்கேயே சம்பாரிச்சு இங்கேயே வீடு கட்டியிருக்காரு, பெரிய வீடு. எப்படி அவரால்? அப்போ அதுக்கெல்லாம் சாதனைலாம் தெரியலையா? வெளிநாட்டுக்கு போய் இன்ன வரைக்கும் வீடு வாசல் கட்ட முடியாமல் கடன் தான் கழிக்கிறாங்க. அதாவது வீடு வாசல் கட்டுறாங்களோ இல்லையா மாப்பிள்ள, கடனுக்கு காசை கட்டி கஷ்டம் தான் மாஸ்டர். ரொம்ப புத்தி, அதுக்கு தான் புத்தி வேணும். தைரியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாஸ்டர். துறந்து புத்தர் இன்னும் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? புத்தி உள்ள பிள்ளையா புத்தர் வந்து என்ன செய்யாருன்னா, இப்படி ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ வந்த சித்தர்கள் வந்து கேட்குறாப்புல, புத்தர்கிட்ட சித்தர் கேட்குறாப்புலையோ, சொல்லுங்க நீங்கள் வந்து பெரிய மகானாச்சே, என்ன நீங்கள் இப்படி தரையில் உட்காந்துட்டீங்க அப்படின்னு. அப்போ புத்தர் சொல்கிறாரு, அதான் புரிஞ்சிச்சு, சொல்லுங்க. ஆமாம், கேட்டதான் அடிக்க சொல்லுவீங்க. தரையில் இருப்பவன் தடுமாற மாட்டான். தரையில் இருப்பவன் தடுமாற மாட்டான். ஆமாம் ஆமாம், நிதானத்தில் இருக்கணும் மொத்தத்தில். ஆமாம், நிதானம். தரையில் அமர்ந்தா தடுமாற மாட்டான். ஆமாம், சேர்ல தானே தடிக்க விழுகும். உட்காந்தா எப்படி? சேர்ல உட்காந்தா அது விழுகலாம், உடஞ்சிருந்தா. அதனால அப்போ இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம்டா, சொல்கிறோம் என்ன பண்ணுறது. ஆமாம், சொல்கிறோம், அவ்வளோதான். சொல்கிறோம் மாஸ்டர், நம்ம சொன்னதான் மக்களுக்கு புரியுது. இப்போ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு மாப்பிள்ள. தொழில் செய்கிறது, அதாவது தொழில் செய்ய போகிறத பற்றி முன்கூட்டியே சொல்லக்கூடாது. சொல்லவே கூடாது மாஸ்டர். தண்டா போட்டோம்னா அது முடிஞ்சிச்சு. நம்ம கடை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை, கடைசி சொல்லவே இல்லை. சத்தம் என்னமோ பண்ணுறாங்க மட்டும் தெரியும், ஆனால் என்னென்ன புறான் தெரியாது. கடைசியாக பேனர் ஒட்டி பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்காங்க. நம்ம ஒரு ஆளை கிடையாது, ஆளே இல்லை. அவங்களாம் பார்த்து வச்சுக்கிடுவான், சொல்ல மாட்டாங்க. சத்தம் இல்லாமல் வேலை நடக்கும். பணக்காரனாக இருப்பான், ஆனால் அவனுக்குள்ளே அவன் வந்து கடங்காரன். டிவி கட்ட முடியாமல், அம்பாடி எடுத்துட்டாலும் லோன் கட்ட முடியாமல், ஆமாம், பல மாதிரி இருக்கத்தான் செய்யும் சார். சும்மா எல்லாம் இல்லை. அதனால நம்ம என்ன சொல்கிறோம்டா மாப்பிள்ள, அடுத்தவனை பார்க்கக்கூடாது, அடுத்தவன் பேச்ச கேட்கக்கூடாது. மெயின் அதான்டா. சொந்தமாக தான் யோசிக்கிறதா இருந்தாலுமே, சொந்தமாக யோசிச்சு பிடிச்சிருக்கா செய், நல்லா சாப்பிடுங்க, நல்ல உடைகள் எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் ஃபஸ்ட்டு உழைப்பை தான் பேசிட்டு. உழைப்பு தான், உழைப்பில் அதுதானே.
சரி சரி. இன்னும் ஒரு ஒரு வருஷம் சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? அது சித்தரா புத்தரா? சித்தர் இல்லை, அதாவது எப்படின்னு இவங்க ஆரம்பத்தில் ஒரு பையன் காட்டுவாங்க வீட்டில். என்ன பயம்? ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு வச்சுக்க, பொம்பளை பிள்ளைய வேற போச்சு, இவன் இப்படியே இங்கே இருந்தான்டா எப்படி? அது நிறைய இந்த பேர் வார்த்தை கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன் பொம்பளை பிள்ளைன்னா என்ன? ஏன் இப்போ வரைக்கும் நம்ம கடையிலேயே எத்தனை பேச்சுலர் இருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்கல. காரணம் என்னன்னா, ஆனால் இப்போ எடுத்து சொல்கிற ஒரு காலம் மாஸ்டர் அதெல்லாம். இப்போ பெண்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது கல்யாணம் பண்ணுற அளவுக்குலாம். எல்லாம் பயிலுக்கு தான் பூரா கட்ட பிரம்மச்சாத்துறாங்க. நிறைய பேர் பையன் பொம்பளை பிள்ளையா போச்சே, நம்ம என்ன செய்யறது, சம்பாதிக்கணுமே. நான் சம்பாதிக்கிறது செய்யணும். ஒரு ஆளை பார்த்தோமாங்க என்னங்களா? ஆமாம், 4 பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி வந்து கடந்தாரு. ஆமாம், அதெல்லாம் பெரிய குடும்பம். அதுவும் வயசை பற்றி பயப்படக்கூடாது. ஏன் வயசு பெரிய வயசு மாஸ்டர். படிக்க வச்சிடனே குழந்தைகளை வந்து என்ன கூடியும் படிக்க வச்சு. நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த சொத்து வாங்குறது கஷ்டப்படுறது, வீடு கட்ட கஷ்டப்படுறது, நகை வாங்க கஷ்டப்படுறது, இதில் ஒரு படிப்பை கொடுங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்துட்டா நீங்கள் ராஜா. பிள்ளைகளுக்கு தானாகவே எல்லாம் படிப்பு எல்லா அறிவுகளும் வந்து சம்பாரிச்சிருண்டா. ஆமாம், உனக்கு இப்போ ஜாக்கி ஜான் பேர் என்னடா? சாக்கி தான். ஜாக்கி ஜான் தானே. 4500 கோடி ரூபாயா மகனுக்கு எழுதி வச்சுட்டு போனா, கொடுத்துட்டு அவர் வாட்டி தனியாக போயிட்டாரு. அதுதான் விஷயம். அதுதான் படிப்பை கொடுத்துறோம். நம்ம என்ன கூடி நம்மளுக்கு அந்த இல்லை, நம்மளுக்கு அந்த குடுப்பனை இல்லை, தைரியமும் இல்லை மாஸ்டர். ஆமாம்.